மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவே மன கஷ்டத்திலும் ஆகட்டும், ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள், உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வந்தாலும், 6ஆம் வீடான சத்துஸ்தானத்தின் தாக்கம் தொழிலில் பல முட்டுக்கட்டைகளை தரும். நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலில் முன்னேற நினைத்தாலும், உங்களோட வேலை பார்ப்பவர்களோ அல்லது தொழில் போட்டியாளர்களோ உங்களுக்கு எதிராக மறைமுக சதி திட்டங்களை தீட்டியிருப்பாங்க. உங்கள் மீது வீண் பழி சுமத்துவது, உங்களின் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி அவதூறாக தவறாக புகார்களை கூறுவது போன்ற மறைமுக எதிர்ப்புகள் உங்களை எப்போதும் ஒருவித அழுத்தத்திலேயே வைத்திருக்கும். திறமை இருந்தும் இந்த முட்டுக்கட்டைகளால் உங்களால் உரிய உயரத்தை எட்ட முடியாமல் தவித்திருப்பீர்கள். அதாவது நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலில் முன்னேற நினைத்தாலும், உங்களோட வேலை பார்ப்பவங்கள் அல்லது தொழில் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிரான மறைமுக சதித்திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாங்க. அதாவது அதாவது அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான பொருள்களை கூறுவது போன்ற மறைமுக எதிர்ப்புகள் உங்களை எப்போதுமே ஒருவித அழுத்தத்திலேயே தான் வச்சிருந்திருக்கும். காதலில் ஏற்பட்ட கண்ணீர் தருணங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. காதல் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றாலும் 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளின் அசுப தொடர்புகளால் காதலில் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் மிக அதிகம். நீங்கள் ஒருவரை உருகி உருகி காதலித்திருப்பீர்கள். அவருக்காக எதையும் செய்ய துணிந்திருப்பீர்கள். ஆனால் விதி உங்களை விளையாடியிருக்கும். சூழ்நிலை கைதியாக உங்களை உங்கள் காதலர் பிரிந்து சென்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த பிரிவும் ஏமாற்றமும் தந்த வழி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவையாக இருந்திருக்கும். பல இரவுகள் கண்ணீரோடு விரிந்த கதைகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்த பக்கங்களாகவே இருந்திருக்கலாம். அது காதல நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் மிக அதிகமாக தான் இருந்திருக்கும். விதி உங்களை சூழ்நிலை கைதியாகவே உங்களை உங்கள் காதலர் புரிந்து சென்றிருக்கலாம். அல்லது உங்களோட தூய்மையான காதலை புரிந்து கொள்ளாமலே உங்களை தூக்கி எறிந்திருப்பார்கள். 3ஆம் நபர்களின் பொய்யான தகவல் காரணமாக உங்களுக்கு குடும்பத்திலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ பிரச்சனைகள் இல்லாத போது எங்கிருந்தோ வந்த ஒரு 3ஆம் நபர் பொய்யான வதந்திகளும் கோல் மூட்டும் பேச்சுகளும் குடலை கிளப்பி இருக்கும். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் மீது இருக்கும் நட்பெயரை கெடுக்க சிலர் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்திருப்பாங்க. அந்த பொய்யான தகவல்களை உண்மை என்று நம்பிய உங்கள் நெருங்கியவர்கள் உங்களிடம் விளக்கம் கூட கேட்காமல் உங்களை விட்டு விலகி சென்ற போது நான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியாமல் நீங்கள் தவித்த தவிப்பு கொடுமையாகவே இருந்திருக்கும். அதாவது 3ஆம் நபர்கள் பொய்யான தகவல்கள் உங்கள் குடும்பத்திலேயோ இருக்கட்டும், இல்லை உபயோகத்திலேயோ உத்தியோகத்திலேயோ இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாத அப்போனா அவங்க வருவாங்க. உங்களோட கோல் மூட்டு பேச்சுகளையும் புயலையே கிளப்பியிருக்கும். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் மீது இருக்கும் நல்ல பெயர்களை கெடுகிற அளவுக்கு செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிரப்பது என்று நிரூபிக்கவே முடியாமல் நீங்கள் நின்று இருந்திருப்பீர்கள். ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்த சம்பவங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் மீன ராசிக்காரர்களின் ஆகச்சிறந்த கனவாக இருக்கும். ஆனால் ராகு கேதுக்களின் பேச்சுகளாகவோ அல்லது அஷ்டம சனியின் தாக்கத்தினாலோ ஒன்றாக இருந்த குடும்பத்தில் திடீரென பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கும். சின்ன சின்ன புரிதல் குறைபாடுகள் 3ஆம் நபர்களின் சூழ்ச்சிகளால் பெரிதாக்கப்பட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கை என பாசமாக இருந்த குடும்பம் தனித்தனியாக பிரிந்து போயிருக்கும். சுவர்கள் எழுப்பப்பட்டு மனங்களும் பிரிந்த அந்த சம்பவங்கள் உங்கள் கண்ணெதிரே நடந்தபோது உங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாமல் போயிருக்கும். ஒரு தீராத பெருங்கவலையாக உங்களுக்குள் இருந்திருக்கலாம். அதாவது ஒன்றாக இருந்த குடும்பத்தையே பிரிக்க சம்பவங்கள் நிறையவே இருந்திருக்கும். அது 3வது நபர்களாகவே இருந்திருப்பார்கள். ஒன்றாக இருந்த குடும்பத்தில் திடீரென பிரிவினைகள் ஏற்படுத்தியிருக்கும். அதாவது சின்ன சின்ன புரிதல் குறைபாடுகள் இருந்த குடும்பத்தில் 3 நபர்களோட சூழ்ச்சியை பெரிதாக்கப்படுத்தியிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளாகவே தான் நடக்கப் போகிறது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கையில் தவறான நபர்களின் சேர்க்கையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இனி உத்தமமான உண்மையான நல்ல நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு ஆபத்து காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சுயநலமின்றி உதவக்கூடிய புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்கி உங்களை வழிநடத்தும் வழிகாட்டிகள் அமைவார்கள். துரோகம் செய்தவர்கள் உங்களை விட்டு தூர விலகுவார்கள். உங்களது வளர்ச்சிக்கு தோள் கொடுக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைப்பதால் சமூகத்தில் உங்களுக்கான வட்டமும் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப் போகிறது. நீ வர வாழ்க்கையில தவறான நபர்களை சேர்க்கலாம் அவதிப்பட்டு கொண்டு உங்களுக்கு இனி உத்தமமான உண்மையான நல்ல நண்பர்கள் சேர்க்கையில உண்டாக்கப் போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்துல சரியான ஆலோசனைகள் வழங்கி உங்களை வழிநடத்தும் வழிகாட்டிகள் அமைவார்கள். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் மங்களகரமான காரியங்களை நோக்கியும் ஆன்மீகத்தை நோக்கியும் திரும்பும். குலதெய்வ கோயில்களுக்கு சென்று உங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல பாக்கியம் உண்டாகும். சித்தர்களின் தரிசனமும் மகான்களின் ஆசிகளும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில் ஈடுபாடு அதிகரித்து ஆத்மார்த்தமான அமைதியை அடைவீர்கள். தான தருமங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டி ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம் புண்ணிய கணக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். அதாவது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பாடுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கப் போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் உங்கள் சிந்தனைகள் அனைத்திலையும் மங்களகரமான காரியங்களை தான் நோக்கி தான் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி தான் திரும்ப போகிறீங்க. அது நீண்ட நாட்களாகவே திட்டமிட்டு கொண்டிருந்த காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்லும் பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். உடல் நலம் மேம்படும். தீராத நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்ட வந்த மீனராசி நேயர்களுக்கு இனி உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். சரியான மருத்துவமும் சரியான மருத்துவர்களின் ஆலோசனையும் கிடைத்து நோயின் வீரியம் குறையும். உடலில் புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உண்டாகும். சோர்வு நீங்கி எப்போதும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து அந்த பணம் சேமிப்பாக மாறும். முறையான உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு உங்களது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியமான உடலே உங்களது அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையப் போகிறது. உடல் நலம் மேம்பட போகிறது உங்களுக்கு. அதாவது மருத்துவர்களின் ஆலோசனையும் கிடைத்து நோயின் வீரியம் குறையும். உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உண்டாக போகிறது. மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து அந்த பணம் சேமிப்பாக மாறப்போகிறது. உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை மதிக்காமல் உங்களை தள்ளி வைத்த உறவினர்கள் அனைவரும் தங்களது வளர்ச்சியை கண்டு வியந்து இனி உங்களை தேடி வருவார்கள். சுப காரியங்களில் உங்களுக்காக முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களது ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள். பங்காளி பகைகள் மற்றும் சொத்து தகராறுகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். உறவினர்களிடையே இருந்த பழைய கசப்புணர்வுகள் நீங்கி சுற்றம் சூழ வாழும் ஒரு உன்னதமான நிலை உண்டாகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உறவினர்களோட ஆதரவு இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ரொம்பவும் அது கிடைக்கும். நீ அதாவது உங்களுக்கு சுப காரியங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். பங்காளி பகைகள் மற்றும் சொத்து தகராறுகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். இவை அனைத்தும் உங்களுக்கு வரும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். படும் உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் மங்களகரமான காரியங்களை நோக்கியும் ஆன்மீகத்தை நோக்கியும் திரும்பும். குலதெய்வ கோயில்களுக்கு சென்று உங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல பாக்கியம் உண்டாகும். சித்தர்களின் தரிசனமும் மகான்களின் ஆசிகளும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில்
ஈடுபாடு அதிகரித்து ஆத்மார்த்தமான அமைதியை அடைவீர்கள். தான தருமங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டி ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம் புண்ணிய கணக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். அதாவது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பாடுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கப் போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் உங்கள் சிந்தனைகள் அனைத்திலையும் மங்களகரமான காரியங்களை தான் நோக்கி தான் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி தான் திரும்ப போயிடுறீங்க. அது நீண்ட நாட்களாகவே திட்டமிட்டு கொண்டிருந்த காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்லும் பாக்கியம் உங்களுக்கும் உண்டாகும். உடல் நலம் மேம்படும். தீராத நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்ட வந்த மீனராசி நேயர்களுக்கு இனி உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். சரியான மருத்துவமும் சரியான மருத்துவர்களின் ஆலோசனையும் கிடைத்து நோயின் வீரியம் குறையும். உடலில் புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உண்டாகும். சோர்வு நீங்கி எப்போதும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து அந்த பணம் சேமிப்பாக மாறும். முறையான உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு உங்களது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியமான உடலே உங்களது அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையப் போகிறது. உடல் நலம் மேம்பட போகிறது உங்களுக்கு. அதாவது மருத்துவர்களின் ஆலோசனையும் கிடைத்து நோயின் வீரியம் குறையும். உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உண்டாக போகிறது. மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து அந்த பணம் சேமிப்பாக மாறப்போகிறது. உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களை மதிக்காமல், உங்களை தள்ளி வைத்த உறவினர்கள் அனைவரும் தங்களது வளர்ச்சியை கண்டு வியந்து இனி உங்களை தேடி வருவார்கள். சுப காரியங்களில் உங்களுக்காக முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களது ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தின் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள். பங்காளி பகைகள் மற்றும்